உங்கள் மனம் புதிதாகணும். எப்படி மனதை புதிதாக்க? காலையில் எழும்பி சொல்லணும், நான் தேவ சாயல். ஆமா, கர்த்தர் என் மேல எப்படி இருக்கிறார்? அன்பாக இருக்கிறார். என் கூட சேர்ந்து சொல்லுங்களேன், நான் தேவனுடைய பிள்ளை. ஆமா, நான் தேவனுடைய பிள்ளை. 1 யோவான் 3:1 வசனம் இப்படி வருது, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே. எல்லாரும் சொல்லுங்க, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே. பரலோகம் நம்ம எப்படி அழைக்கிறது? தேவனுடைய பிள்ளை. தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நம்மேல் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். இந்த ஸ்லாக்கியம், இந்த ஸ்தானம் கிடைச்சதுக்கான மேன்மை என்னன்னா, பிதாவானவர் என் மேல என்ன வச்சாரு? அன்பு வச்சார். நான் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவருடைய அன்பை நான் ருசிக்கிறேன். ஆமா, அப்ப இதை தான் நான் காலையிலே எந்திரிச்சு வைக்கணும். ஆமா, பேக்கை திறந்து இந்த பீரியட்ல இருக்கு. ஆமாம், அதனால் இந்த புக்கை வைக்கணும், சயின்ஸ் இருக்குது, சோசியல் இருக்குது, இதை எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி காலையிலே எழும்பி இதை தூக்கி வைக்கணும். நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய சாயல், நான் தேவனுடைய மனுஷன், நான் தேவ ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார், எனக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவன் நான், என் அபிஷேகம் வேலை செய்யும், என் மேலே கர்த்தருடைய மகிமை இருக்கிறது. கையை தட்டி